வணக்கம் மக்களே. இன்று 7/2/2025 இந்த வெள்ளிக்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள், அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தி பின்புலத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான செய்தியோட தொடங்கணும் அப்படின்னா, திருநெல்வேலியில் வந்து கங்கை கொண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டில் நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு டாட்டாக்கு சொந்தமான சோலார் பேனல் தொழிற்சாலை அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை வந்து தொழிற்சாலையை வந்து துவங்கி வச்சுருக்காரு. இது வந்து ஒரு 6200 கோடியில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6000-7000 இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிறுவனம் வந்து சூரிய சக்திக்கு தேவையான சோலார் பேனலை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக செயல்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பகுதியிலலாம் வந்து நிறைய ஜாதி கலவரங்கள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள அந்த மக்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்காத ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டியோட முக்கியமான பரிந்துரை தான். ஏன் அப்படின்னா, ஒரு 1995 வந்து அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் நிறைய தொடர்ந்து ஜாதி கலவரங்கள் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது வந்து அரசுக்கு பரிந்துரை செஞ்சுச்சு. அந்த பரிந்துரையில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த ஏரியா வந்து டெவலப் ஆகணும், வளர்ச்சி அடையணும். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா இந்த அர்பனைசேஷன் என்று அழைக்கக்கூடிய நகரமயமாதலான இந்த மாதிரி ஜாதி கலவரங்களாக வராது அப்படிங்கிறதா அதோட ஒரு நீட்சியாக தான் இந்த சிப்காட்டில் வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்குறது அப்படிங்கிறது. இதே மாதிரி டைடல் பார்க்கு போன்ற பல தொழிற்சாலைகள்லாம் அங்கே உருவாக்கி மைக்ரேஷன் என்று அழைக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு சென்னை, பெங்களூர் போன்ற ஊருக்கு வந்தால் தான் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத மாற்றி அந்தந்த பகுதியிலே வந்து இதெல்லாம் செயல்படுத்தணும். இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் அவங்களுக்கு அங்கேயே வேலை கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தணும். இதான் வந்து ஐயா அப்துல் கலாம் சொன்ன புறா அப்படிங்கிற ஒரு திட்டம், ப்ரொவைடிங் அர்பனிங் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செய்தியாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த இந்திய இளைஞர்கள் இதுவுமே கூட வேலைவாய்ப்புக்காக போனதான். அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்கல ரொம்ப கண்ணீர் கவலையமாக இருக்குது. கிட்டத்தட்ட சொத்தெல்லாம் விற்று 10 லட்சம் 20 லட்சம் வந்து இந்த மாதிரி ஏஜெண்டுகள் பணம் கொடுத்து இங்கேருந்து நாடு கடத்தப்பட்டு மெக்சிகோ, கனடா வழியாக அந்த இல்லீகலாக எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவில் குடியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை காட்டி இங்கேருந்து படகு, போட்டு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து விளையக்கூடிய இந்த மாதிரி பயணத்தை செஞ்சு அங்கே போய் அங்கே வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக யார் சட்டத்துக்கு புறம்பாக இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாதவங்க நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை பார்த்துருந்தோம். இதில் நேற்றுக்கு வந்து ஒரு 115 பேர் வந்து அமெரிக்கா வந்து தனி விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சிச்சு. அவங்க வந்து சண்டிகரில் வந்து இறங்குனாங்க. அப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஹேண்ட்கஃப்டு கையிலையும் கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா செயின் போட்டு, கைவிலங்கு போட்டு கிட்டத்தட்ட கைதிகள் மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி அது வீடியோலாம் வெளியில் வந்துச்சு. ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக வெளிப்பார்க்கப்பட்டுச்சு. இது தொடர்பாக நேற்று பார்லிமெண்ட்டில் ஃபுல்லாக இது பற்றி விசாரணைகள் வந்தது. அது எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால் பார்லிமெண்ட்டே வந்து ஒத்தி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக குடிபெயர்வதில் வந்து இந்த மாதிரி கைது செய்து கைவிலங்கு போட்டு அனுப்புறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று தான். அது அமெரிக்க சட்டத்துப்படி உள்ளது. இனிமேல் வந்து நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இது தொடர்பாக அமெரிக்காவிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த வீடியோலாம் பார்க்கல ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்காங்க. வேலைக்காக இங்கேருந்து போகிறத அரசு தடுக்கணும். அதற்கு நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இந்த மாதிரி அதேமாதிரி குடிபெயர்தல் தொடர்பான அந்த சட்டங்களை வந்து திருத்தணும். இது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு குழுலாம் போட்டிருக்கு. 1986 அந்த குடிபெயர்தல் சட்டத்தின்படி தான் இப்போ இருக்குது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். குறிப்பாக அந்த இடைத்தரகர்கள், ஏஜெண்டுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வலுத்துக்கிருக்கு. இந்த செய்தியும் வந்து நிறையா பார்க்க முடியுது. அதே டெல்லி தொடர்பாக இன்னொரு செய்தி பார்த்தா, இந்த யூஜிசியில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு வரைவு கொண்டு வர்றாங்க. அதில் வந்து இந்த துணை வேந்தர் நியமனம் தொடர்பானது வந்து ஆளுநருக்கு முழு அதிகாரம். அதே மாதிரி முதலமைச்சருக்கு வந்து அதில் எந்த விதமான ரோல் இல்லாமல் முற்றிலும் மாநில அரசின் உரிமையை பதிக்கிற மாதிரி ஒரு டிராஃப்டை வந்து வரைவு வந்து யூஜிசியோட அந்த இதில் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி மாநில அரசுகள், அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு திமுக வந்து இன்றைக்கி டெல்லியில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதில் வந்து ராகுல் காந்திலாம் வந்து கலந்துக்கிட்டு பேசினார். அப்போ அவங்க வந்து வச்ச முக்கியமான கோரிக்கை வந்து இந்த யூஜிசியோட டிராஃப்ட் பில்லை வந்து வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி
கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து அதை திரும்பி மாநில பட்டியல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்துச்சு. திமுக எம்பிக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு வைகோ, அதே மாதிரி திருச்சி சிவா போன்ற தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இந்த இதில் அந்த போராட்டத்தில் பேசினதை காணொலி காட்சியின் மூலமும் பேப்பர்லேயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் சுங்கச்சாவடிகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பயணம் செய்கிறதுக்கு ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்கு. அவர் மத்திய அதாவது நிதின் கட்காரி அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ரோடு அண்டு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3000 ரூபாய் கட்டிட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு இந்தியாவில் உள்ள எந்த டோல்கேட்லேயும் வந்து ஃபாஸ்டாக் மூலம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 3000 பணம் கட்டிட்டிங்கன்னா எந்த விதமான இது இல்லாமல் தங்குதடை இல்லாமல் எத்தனை முறை வேணுமான்னு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வர மாதிரியும், அப்படி இல்லை அப்படின்னா 15 வருஷத்துக்கு 30,000 கட்டினீங்கன்னா அந்த ஒரே வாகனத்தில் எத்தனை முறை வேணுமாலும் இந்தியாவில் உள்ள டோல்கேட்டில் கொண்டு வர மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிதின் கட்காரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய தோழியை பார்க்கறதுக்கு இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய தோழியோட வீடு மாதவரத்தில் இருக்குது. அவங்க வந்து நைட்டு 2 மணிக்கு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கியிருக்காங்க. அப்போ வந்து அங்கே பஸ் எதுவுமே இல்லாதனால அந்த பெண்ணை வந்து ஆட்டோவில் வந்து ஒருத்தர் வந்து கடத்திட்டு போய் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டார். அவர் வந்து கூட 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக செய்திகள் பேசப்பட்டுச்சு. இன்னையில் காவல்துறை வந்து அந்த 3 பேரையுமே, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேருமே கைது செஞ்சுருக்காங்க. அந்த பெண் வந்து சாதுரியமாக வந்து உடனே போலீஸுக்கு லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சு ஃப்ரெண்டுக்கு சொல்லி அந்த போலீஸ் வேன் வந்தோடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பொண்ணை இதில் தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிசிடிவி கேமராலாம் வச்சு காவல்துறை வந்து அந்த 3 பேர்த்தையும் பிடிச்சதாகவும், அதில் வந்து 2 பேர்த்துக்கு இது பண்ணையில் பிடிக்கல, தப்பி ஓடினதால் கை காலில் முறிவு ஏற்பட்டதாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் நகராட்சி ஆணையராக முனிசிபல் கமிஷனர் வேலை பார்க்குறது கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய அறையில் வந்து ஒரு சுவர்க்கடியார வால் கிளாக் இருந்திருக்கு. அந்த வால் கிளாக்கில் ஒரு கேமரா, ஹிடன் கேமரா, ரகசிய கேமரா வச்சு அவருடைய பேசுகிறதெல்லாம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நேற்று காவல்துறையெல்லாம் வந்து விசாரணை பண்ணி அந்த கேமரா வச்சது யார் அப்படிங்கிற மாதிரியும், சமீபத்தில் வந்து அங்கே கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு லைவ் வீடியோவாக கூட வந்துச்சு. அந்த கமிஷனரும் மற்ற அந்த துப்புரவு பணியாளர்களுடைய நடந்த ஆர்கியூமெண்ட்டு. ஸோ இந்நிலையில் இந்த ஹிடன் கேமரா வச்சது யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. அதை வந்து காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கும்பமேளா இந்த பிரக்யாராஜில் வந்து கும்பமேளா அலகாபாத்தில் நடந்துக்கிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இது வரைக்கும் அந்த கும்பமேளாவில் புனித நீராடல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பாரத பிரதமர் மோடி அவர்களுமே கூட புனித நீராடினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. நேற்றுக்கு வந்து அந்த பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் சிந்து மாகாணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட இந்துக்கள் வந்து நேற்றுக்கு வந்து இதில் வந்து அலகாபாத்தில் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், பிப்ரவரி 13ஆம் தேதி நமது பாரத பிரதமர் அமெரிக்கா செல்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்து பத்திரிக்கையில் வருது. அதேமாதிரி நாளைக்கு வந்து டெல்லியோட அசம்பிளி எலெக்ஷனோடைய ரிசல்ட்டு பதிவான வாக்கள் வந்து என்றது அப்படிங்கிற செய்தியும், இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.